வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள். நிறைய முதியோர் இல்லங்கள் அங்கங்கே வந்திருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, முதியோர் இல்லைன்றது நம்ம திரைப்படத்தில் தான் பார்த்துருப்போம். வயசானவங்களெல்லாம் கொண்டு போய், அனாதைகளெல்லாம் கொண்டு போய் அங்கே பாதுகாப்பாக வைப்பாங்க அப்படின்னு நம்ம திரைப்படத்தில் பார்க்கல நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்பொழுது பள்ளிக்கூடத்தில் எப்படி பெற்றோர்கள் போய் குழந்தைங்களை சேர்த்துறாங்களோ, அந்த மாதிரி குழந்தைங்களை போய் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வராங்க. இதுக்கு காரணம், நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம், எல்லாம் அந்த யூடியூப்பில் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மீம்ஸாக அப்படியே பரவலாக உலாவ விட்டுருப்பாங்க. தாயார் தகப்பனாரை பாருங்கள், அது பாவம், அவங்க உங்களை எப்படி அன்போடு வளர்த்திருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வரும். ஆனால் பாசத்தையும் அன்பையும் ஊட்டி வளர்த்த பெற்றோர்கள் யாருமே முதியோர் இல்லத்தில் இல்லை. யார் முதியோர் இல்லம் போகிறான் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள். இந்த படிப்பு படி, இவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும், இந்த வேலைக்கு போய் இவ்வளோ பணம் சம்பாதி அப்படின்னு சொல்கிறவங்க தான் முதியோர் இல்லத்துலேயும் இருக்கிறாங்க, அல்லது வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. வயசான காலத்தில் தனியாக யாருமே பார்க்க முடியாத சூழல்லையோ, அல்லது அவங்க அடுத்தவங்க கூட ஒட்டி உறவாட முடியாத ஒரு நிலையிலையோ தனியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் குழந்தை வளர்ப்பில் நம்ம ஃபீஸ் கட்டிடுறோம், நல்ல துணிமணி வாங்கி தரோம், அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத விட, அது கூடவே நீங்கள் செய்ய வேண்டியது அன்பையும் பாசத்தையும் உறவையும் ஊட்டணும். இது மூணும் இன்றைய காலகட்டத்தில் பாடத்திட்டங்களில் இல்லை. அந்த காலத்தில் நம்மளுக்கு கதை மூலியமாக வந்தது. தாத்தா பாட்டி கதை சொல்கிறது, அப்பா அம்மா கதை சொல்கிறது, இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நல்லவங்களாக இருக்கணும், அன்பு செலுத்தணும், உயிர்கள் மீது நம்மளுக்கு எப்பொழுதும் ஒரு பாச உணர்வு இருக்கணும், உறவு இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு கதைகள் மூலியமாக நம்மளுக்கு பதிந்தது. இந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. எங்கள் அப்பா அம்மா ஒரு 2வது 3வது படிக்குள்ளேயே என்னை ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. ஹாஸ்டல்லையே படித்தேன், ஹாஸ்டலில் தான் நான் என்னோடய குழந்தை பருவமே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா படித்து வெளிநாட்டுக்கோ மேலை நாட்டுக்கோ போகக்குள்ள, எங்கள் கோட்டையில் நீங்கள் வராதிங்க, இங்கே நல்லா முதியோரில் இருக்குது, உங்களை சேர்த்துட்டு நாங்கள் போகிறோம், எங்களுக்கு எதுக்கு நீங்கள் பாரமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வேணுங்கிற காசை அங்கேருந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்ற காலம் வந்துவிட்டது. அதுக்கு மூல காரணம் பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.